ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்துள்ள சிறப்பு விருந்தினர், அரசியல் வியூக வகுப்பாளர், தேர்தல் கருத்து கணிப்பாளர், மதிப்பிற்குரிய திரு சீனிவாசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் கரிகாலன். சார், இன்னும் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்குது. நீங்க அதற்கு முன்னாடி உங்களுடைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டு விட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. பரீட்சை எழுதிய மாணவன் போல் 4ஆம் தேதிக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதான உண்மை. ஆமாங்க. என்னதான் என் கான்பிடண்டா 100% நான் செய்திருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். அதுக்காக காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. இப்ப ஆக்சிஸ் மை இந்தியாவோட கருத்து கணிப்பு கடுமையா விமர்சனங்களை முற்றிலும் தவறு. அதை நேற்றைய பேட்டிலேயே சொல்லிட்டேன். திரும்பவும் அதை சொல்லி அவங்கள முற்றிலும் ஒரு தவறான உள்நோக்கத்துடன் திணிக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு. இப்போ உங்களோட கருத்து கணிப்பு எவ்வளவு மக்களை சந்திச்சீங்க? உங்களோட சாம்பிள் சைஸ் என்ன? 234 தொகுதிகளில் எவ்வளவு பேரை சந்தித்தீர்கள்? நான் 3 கட்டமாக இதை செஞ்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஜூலை லாஸ்ட் வீக்கில் ஆரம்பிச்சிடுறேன். ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிக்கிறப்ப அக்டோபர் வரைக்கும், ஆமாம் செப்டம்பர் லாஸ்ட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் முடிக்கிறேன். 234 தொகுதி தான் பண்ணுறோம். ஒரு தொகுதிக்கு சராசரியாக ஒரு 400 ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். அதுக்கு 400னா கரெக்டாக 400 வந்துடாது. திட்டமிட்டு போயிட்டுருக்கப்ப 380ஓட கூட நிற்கும். ஒரு சிலது 420 430 போய் நின்றோம். அது கரெக்டாக 400 எடுத்துட முடியாது. பொதுவாக எடுக்கிறப்ப 400 எய்ம் பண்ணோம்னா 10-20 குறைச்சும் வரும், 10-20 கூடலும் போயிடும். 4-5 பேர் ஒரு டீமாக எடுக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒரு ஏரியாவில் கம்மியாக கிடைக்கும், ஒருத்தர் நிறைய மடன்னு கிடைக்கும், எடுத்துருவார். அதனால் அந்த இது வரும். சராசரியாக 400ன்னு வைங்களேன். அந்த மாதிரி 4-5 கார்கள் அதில் குரூப்புகளில் கரெக்டாக பிளானிங்காக. எவ்வளவு பேர் சார் உங்கள் டீம்? என்கிட்ட ஒரு 30 பேர் வரைக்கும் வேலையில் இருந்தாங்க. பெண்கள் அதை அவ்வளவு சாம்பிளையும் நான் கேட்குற மாதிரி சார்ட் அவுட் பண்ணி எனக்கு கொடுக்கணும், எனக்கு டேபிள் பண்ணணும். அதுக்கு 7 பெண்களை வீட்டிலே ஆஃபீஸ் போட்டிருந்தேன். அந்த வேலைகளை பார்த்தேன். நேற்று ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் சொல்லியிருந்தது 2,60,60,000க்கு மேலே சாம்பிள் எடுத்து. ஆமாம், 3 ரவுண்டில் எடுத்தேன். 3 கட்டமாக எடுத்துருக்கீங்க. முதல் கட்டமாக எவ்வளோ பேர் சார்? முதல் கட்டமாக 96,000 சம்திங் சொல்கிறேன். பிறகு அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிரேக்கு, திரும்பவும் அப்படியே ஆரம்பித்து என்ன பண்ணேன்னா அதை எல்லாம் இது பண்ணுறப்ப நல்ல டிஃப்ரெண்ட் லீடிங் வரும் இல்லையா? ஒரு கட்சி திமுகவோ அதிமுகவோ நல்ல லீடிங்கில் இருப்பாங்க. அந்த தொகுதியில் விட்டுட்டு கொஞ்சம் நெக் டு நெக் ரெண்டுக்குமே போட்டி கடுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு 3% ஓட் டிஃப்ரென்ஸுக்குள்ளே இருக்கிறதா ஒரு 118 தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி அந்த 118க்கு திரும்ப அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்களை போட்டு எங்கள் டீம் இயங்கி அந்த 118 எடுத்து 2ஆவது ரவுண்டை முடித்தோம். முடிச்சுட்டு பிறகு ஃபைனல் ரவுண்டு திரும்ப 234 தொகுதியும் எடுத்தோம். திரும்பவும் சில முக்கிய தொகுதிகள் எடுத்து பார்க்கலான்னா திரும்பவும் அந்த மாற்றம் திரும்பவும் தென்பட்டது. அப்படியே நான் எல்லா மண்டலத்திலையும் ஒரு 62 தொகுதி திரும்பவும் எடுத்துட்டேன். இந்த 20 நாளைக்குள்ள 4ஆவது கட்டமாக 62 தொகுதி எடுத்தேன். எடுத்ததில் கிளியராக தெரிஞ்சது, திரும்ப கடைசி நேரம் ஜம்பிங் டிவிக்கு 2.5%, 2.5 2.5% டிவிக்கு அந்த கடைசியாக நான் எடுத்தேன் இல்லையா? எடுத்ததுலேருந்து மீண்டும் அந்த மார்ச் 30ஓடு முடிச்சு வச்ச அந்த பெர்சன்டேஜ் திரும்ப 2.5 கூடிடுச்சு. அந்த 2.5ல யார் அதிகம் இழந்தாங்கன்னா திமுக 2.2, அதிமுக கூட்டணி 1.3 இழந்துச்சு. அந்த இழந்ததில் கொஞ்சம் வாக்க சீமான் கடைசி நேரம் வாங்கினார். ரொம்ப மோசமாக இழந்து நின்ற சீமான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் சீமான் எனக்கு 3.8 தான் இருக்கார். எவ்வளவு? 3.8 இருக்கார். பிறகு அப்படியே 2ஆவது ரவுண்டில் 4.5 தாண்டுறாரு. 3ஆவது ரவுண்டில் 5 கிராஸ் ஆகினார், ஜஸ்ட் 5 கிராஸ் ஆனார். பிறகு அந்த கடைசி 20 நாள்லையும் அவர் ஒரு 0.6 திரும்ப இன்க்ரீஸ் ஆனார். இதுதான் நமது ஆய்வில் கிடைச்ச விஷயம். சார், இப்போ இந்த ஆய்வு இப்போ கட்சிகள் அவங்க எடுக்க சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் இதை எப்படி சார் எடுத்தீங்க? நீங்கள் சொந்தமாக? இல்லை, எனக்கு ஒரு கட்சி சார்ந்த ஒரு கட்சி தான் வைங்களேன். அது வெளியே சொல்ல வேணாம்னு அதெல்லாம் நான் அதை வெளிப்படுத்த விரும்பலை. ஒரு கட்சி தான். ஏன்னா இது பெரிய ஃபண்டு, நான் செஞ்சுருக்கிற வேலை பெரிய தொகை, என்னால் எப்படி செய்ய முடியும்? ஒரு கட்சி கொடுக்குது, எடுத்துற சொல்லி கேட்டாங்க. அவங்க ரெக்வஸ்ட்டுக்காக பண்ணேன். ஆனால் எந்த கட்சி எனக்கு எடுக்க சொன்னதோ அவர்களுக்கு
வெற்றி கிட்டலை. அதை நான் வந்து தெளிவாக இதே போக்கு போனால் சிரமங்கிறத ஒரு நவம்பர்லேயே சொல்லிட்டேன். சார், இப்போ இந்த 234 தொகுதிகளில் இப்போ நீங்கள் உங்களுடைய கருத்து கணிப்பில் திமுகவுக்கு 39.5% 42.5% கொடுத்துருக்கிறீங்க. ஏடிஎம்கேவுக்கு 33.5% 36.5% வரைக்கும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிருக்கிறீங்க. இப்போ இந்த தேர்தலில் மக்களிடம் நீங்கள் முன்வைத்த கேள்விகள்லையோ அல்லது மக்களை சந்திக்கும் பொழுதோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா சார் இருந்துச்சு? அதாவது சமூக பிரச்சனைகள், அவங்க முன்வைத்த சமூக பிரச்சனைகள், இல்லை இந்த அரசியல் தலைவர் வந்து தீர்வு காண்பார் அல்லது தீர்வு கண்டு விட்டார். இப்போ ஏற்கனவே வந்து பிப்ரவரியிலே 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து போடுறாங்க. அடுத்து இந்த 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்றத திமுக சார்பில் அறிவிக்கிறாங்க. அதே போல் ஏடிஎம்கேவும் நிறைய ஸ்கீம்ஸ், நாங்கள் வந்தால் நாங்களும் 2000 ரூபாய் தருவோம் மகளிருக்கான அந்த தொகை அப்படின்னு இப்படியெல்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு தாக்கம் பெற்றிருக்கு? அதாவது நிறைகளை பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க, மக்களுடைய இயல்பு. நான் அவங்களை பார்க்குறது நிறைகளை ஒரு சிலர் சொல்லுவாங்க, குறைகளை சொல்ல மட்டும் கணிசமாக 4 பேருக்கு குறை தெரிஞ்சால் 4 பேருமே சொல்லுவாங்க. 6 பேருக்கு நிறை தெரிஞ்சால் அந்த நிறைய 2 பேர் தான் சொல்லுவாங்க. மனித இயல்பு அது. ஏன்னா அதனால் பொதுவானது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த மதுப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால பல குடும்பங்கள் சீரழியுது. அதைத்தான் பெரிய குறையாக பல பேர் சொன்னாங்க. வேற வந்து அந்த பாலியலில் ஒரு சிலர் சொன்னாலுமே யதார்த்தம் புரிந்தது. காலத்தின் ஓட்டம் அந்த பாலியல் குற்றங்களை தடுக்க முடியல. இந்திய அளவில் கிரைம் ரேட் பார்த்தாலும் அப்படித்தான் இருக்குது. மனிதர்கள் திருந்தணும். மனிதர்கள் திருந்தாமல் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு போலீஸ் போட முடியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா மனித சமூகம் திருத்திக்கிறேன்னா மது அதுதான் வந்து முக்கிய காரணம். மது வந்து எல்லாருமே, ஏன்னா பல குடும்பங்களுடைய வாழ்க்கையை அது சீரழிக்குது. சார், இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கட்சிக்குமே இவ்வளோ வாக்கு சதவீதம் கொடுத்துருக்குறீங்க. டிவிகேவுக்கு அதில் நீங்கள் வித்தியாசமான தேர்தல் அப்படின்னு குறிப்பிட்டு 18% 22% வரைக்கும் நிச்சயம் போகுன்னு தான் கொடுத்துருக்கேன். ஏஜ் போனஸ் இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கொடுத்ததே இல்லை. இந்த எலெக்ஷனில் ஏஜ் போனஸ் ஹெவியாக டிவிகேவுக்கு நான் கொடுத்துருக்கேன். நேற்று டிவிகேவை நான் 18 to 22 சொன்னதே நிறைய பேருக்கு ஜீரணிக்கலை. ஆனால் உண்மையிலே டிவிகே எனக்கு கிடைச்ச போனஸ் எதுவும் போடாமல் ரிலீஜியஸ் போனஸும் டிவிகே வாங்குது, ஏஜ் போனஸ் ஹெவியாக வாங்குது. என்கிட்ட போடாமல் நான் வந்த சாமியில் அப்படியே கன்வர்ஷன் கொடுத்தா என்ன வரும் தெரியுமா? எல்லா தொகுதியிலையும் டிவிக்கே 10, 11, 12 இவ்வளோதான் வந்துருக்கு. போனஸ் கொடுத்ததுனால தான் 18 தாண்டுது. ஆனால் போனஸ் கொடுத்தா தான் அது சரியாக வரும். நாளைக்கு நீங்கள் ரிசல்ட் வர பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கடந்த கால தேர்தல்களில் சரியாக வந்திருக்கு. ரிலீஜியஸாக அது மாதிரி பண்ணி கரெக்டாக தான் வந்திருக்கு. இந்த தேர்தலில் நீங்கள் இந்த மாதிரி கருத்து கணிப்பு? எனக்கு நான் திருமங்கலம் பையலை மதுரை மேற்கு தான் எனக்கு முதல் இடைத்தேர்தல். முதல்ல 4-5 இடைத்தேர்தல் தான் ஃபஸ்ட் அனுபவம். முதல்ல மதுரை மேற்கு இடைத்தேர்தல். ஒரு பொது தேர்தலில் பொது 11 முதல்ல பண்ணுறேன். பண்ணி எனக்கு இந்த இப்போ சார்ட் உங்களுக்கு கொடுத்தேன், காமிச்சேன் இல்லையா? அப்போ நீங்கள் திமுகவில் இருக்கேன், தொடர்ந்து இருக்கல. இப்போ 21க்கு பிறகு தான் நேருகிட்ட சொல்லிட்டு 22ல் வெளியே வர்றேன். 11ல் என்ன சொன்னீங்க? 11ல் எனக்கு அப்போவே என்ன தெரிஞ்சதுன்னா, அப்போ தேமுதிக புதிய உதயமாகி அவன் 10% எம்பி எலெக்ஷன்லாம் வாங்கிட்டாப்புல, 10-11% வாங்கிட்டாப்புல. அப்போ எனக்கு ஒரு விஷயம், நான் அந்த களத்தை பார்க்குறேன், ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு. தேமுதிக தனியாக நின்னா திமுக 2009 பணபலம் 300 ரூபாய் எம்பிக்கு கொடுத்து 28 சீட் ஜெயிச்சா. அந்த 300 டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலே திரும்ப ஆட்சிக்கு வந்துடலாம். ஆனால் அதே தேமுதிக ஏடிஎம்கேயோட சேர்ந்துட்டா அந்த கூட்டணி 200 சீட்டை நெருக்கி தொடும் அப்படிங்கிறத அப்பயே 6 மாதத்துக்கு முன்னாடியே கணிச்சிட்டேன். பிறகு 16ல் டிசம்பர்லேயே இதே மாதிரி சார்ட் போடுறேன். போட்டு அதில் 4 வகை மக்கள் நல கூட்டணி அமைஞ்சால் என்ன ரிசல்ட்னா ஜெயலலிதா தான் ஆட்சிக்கு வரும். இப்போ சார்ட் பார்க்குறீங்களே, இதே மாதிரி 4 டைப்ஸ் சார்ட் போட்டேன். அதை என்னுடைய எஸ்எஸ்என் வீடியோ உள்ள அதை ஃபோட்டோ பண்ணி போட்டிருப்பேன். அதிமுக தான் ஆட்சி 130லேருந்து 140 சீட்டு வரும்னு. கரெக்டாக 134ன்னு நினைக்கிறேன். 21ல் என்ன நம்பர்ஸ் நீங்கள் சொன்னீங்க? நான் சொன்னது நேரண்ணங்கிட்ட தயங்கி தான் சொன்னேன், சங்கடப்படுவாரேன்ட்டு. அண்ணே 160 வரைக்கும் தான், 140 to 160 தான் நமக்கு கிடைச்ச ஒரு இது. நான் 140 கூட சொல்ல சங்கடப்பட்டுட்டு 160 வரைக்கும் வருவேன்னு சொன்னேன். நம்ம திமுக ஜெயிக்கிற ரேஷியோ வெற்றியை விட
கூட்டணி கட்சி கொஞ்சம் ரேஷியோ கம்மியாக தான் வரும், அது எனக்கு தெரியுது. அதனால் இந்த 160 நிச்சயமாக நம்ம இண்டிவிஜுவல் பார்ட்டியாக வந்துடுவோம், தனியாட்சி வந்துடுவோம்னா. தனியாட்சி வந்துட்டா சரிதான்னு ஒரு பெருமூச்சு விட்டார். சார், இப்போ இந்த தேர்தலில் வந்து திமுக எத்தனை இடங்களை வந்து கைப்பற்றும், அதிமுக எவ்வளவு கைப்பற்றும், என்டிகே நீங்கள் 22% வரைக்கும் அவங்களுக்கு வாக்கு வங்கி, என்டிகே இல்லை டிவிகே கொடுத்துருக்குறீங்க. ஆமாம், எவ்வளோ சார் வந்து எனக்கு சர்வேல வந்தது பிரகாரம் சார், ஒரே ஒரு தொகுதி அவர் சில ஆயிரங்களில் ஜெயிக்கலாம், பெரம்பூர் விஜய், சில ஆயிரங்களில் தோற்கிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே இருக்குது. ஏன்னா அது ஒன்று தான் அவருக்கு வாய்ப்பான ஒரு தொகுதி. மீதி திருச்சி கிழக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் கடைசியில் எடுக்கிற வரைக்கும் வரல. அது மாதிரி எந்த தொகுதியுமே வரல. அங்கே எவ்வளோ டிஃபரன்ஸில் தோப்பார் திருச்சி கிழக்கில்? திருச்சியில் ஒரு 4-5% டிஃபரன்ஸில் தோப்பார். இது அங்கே வந்து தன்னோட சமூகத்தவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இப்படியான கால்குலேஷனில் தான் நம்ம பண்ணாரு. கிறிஸ்தவர்கள் அங்கேயும் போடுறாங்க, அவரும் லோக்கல் கிறிஸ்தவர், அவருக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கும் இல்லையா, இன்னைக்கு வருது கணிசமான. இந்த கடைசி இன்னொரு அந்த நுணுக்கமான பாயிண்ட், அந்த 2.5% கடைசியில் எகிறாருன்னு பார்த்தீங்களா, அந்த விஜய் எகிர்ன அந்த 2.5 கணிசமானோர் கடைசி நேரத்தில் கிறிஸ்தவர்கள் மாறினார்கள். இது அழுத்தம் திருத்தமான ஆய்வு. திமுகவை விட்டுட்டு மாறினாங்க, டிவிக்கு போனாங்க. அது எப்போ நடந்தது தெரியுமா அந்த மாற்றம்? திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் பயங்கரமான கடல் மாதிரி கூட்டம் கூட்டுனுச்சு இல்லையா, கடல் மாதிரி கூட்டின உடனே அந்த கிறிஸ்தவர்களுக்கிடையே ஒரு உளவியல் என்ன வருது, நம்ம கிறிஸ்தவர் முதல்வர் ஆயிடுவாது, அப்போ நம்மளும் போட்டுடலாம். அந்த மனமாற்றம் வந்து எனக்கு சர்வே கிளியராக காமிச்சது அந்த கடைசி 15 நாள். அது வரைக்கும் எனக்கு சர்வேல கிறிஸ்தவ வாக்கு 10 சாம்பிள் வந்துச்சுன்னா 8 திமுக வரும், 1 டிவிக்கே வரும், 1 ஏதோ ஒன்று ஏடிஎம்கே ஏதோ ஒன்று வந்துடும், இல்லை 7ஆவது வந்துட்டு இருந்தது. அந்த கடைசி 10 நாளில் எனக்கு என்ன வந்ததுன்னா, வந்த சாம்பிளில் திமுக 3 வாங்கினா டிவிக்கேவும் 3, பிறகு ஏதாவது ஒன்று வேற கட்சி, இந்த மாதிரி வந்தது. திமுக எத்தனை இடங்களை கைப்பற்றுவாங்க, அதிமுக எவ்வளோ இடங்களை கைப்பற்றுவாங்க, யார் ஆட்சி அமைப்பார்? ஆட்சி அமைக்கிறது உறுதியாக திமுக தான். எனக்கு வந்த ரிசல்ட் பிரகாரம் 170 to 188. அதிமுக கூட்டணி 46 to 64. டிவிகேனுடைய, ஏன்னா எனக்கு கரெக்டாக வந்ததை நான் ஆரம்பித்து தான் ஆகணும். ஏன்னா பெரம்பூர்லேயே எதிர்வராமல் தோக்குற வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் 0ல் தானே ஆரம்பிக்கிறேன். 0 to 4ன்னு கொடுக்குறேன். 4ன்னு கொடுக்குறேன்னா ஒரு கணிசமான ஒரு 10-20 தொகுதியில் 30% கிடக்கிறார். அதில் ஏதாவது கடைசி நேரம் பேச்சுக்கு இந்த கிறிஸ்தவர்களுடைய மனமாற்றம் கண்ணார பார்த்தேன். அது வேற இண்டிவிஜுவல். இப்போ திருச்செங்கோலில் பார்த்தா இண்டிவிஜுவல் கேரக்டர் அருண்ராஜா, அவர் கொஞ்சம் அதிகம் வாங்குறாரு. ஏன்னா அந்த கடைசி நேரம் 1%, 1/2% இழுபறியில் ஏதோ 1-2 வந்துடலாம். அது இண்டிவிஜுவல் லீடு, அந்த தனித்தன்மை உடையவர்கள். அருண்ராஜுன்னு இங்கே வரல, நிறைய பேர் நம்ம காரைக்குடியை சொல்கிறாங்க. 3ஆவது இடத்துக்கு சீமானும் பிரபுவும், சீமானும் 3ஆவது இடத்துக்கு தான் போட்டி போட்டுருக்காங்க. முதல் இடம் யார்? அங்கே யார்? முதல் இடம் கிளியரான வெற்றி மாங்குடி காங்கிரஸ். 2வது அமமுக. உறுதியாக வந்து திமுக வந்து 170ல இருந்து 150 உறுதி பாசிபிலிட்டிஸ் நிச்சயம். ஏன்னா ஏற்கனவே வந்தது கொடுக்குறேன் கீழே 148, 36. இந்த 50லேருந்து ஒரு 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 கணக்கீடு தானே கொண்டு போக முடியும். ஒருத்தர் 2/3 வாங்கலாம், இல்லை 1/3 கூட வாங்கலாம். 1/3 வாங்கினா கூட அந்த 170 தொட்டுருவார். சார், இப்போ 4 தொகுதி, இப்போ பெரம்பூர் 1, திருச்செங்கோடு 1, வேற இன்னும் 2 தொகுதி எது சார் டிவிகேவுக்கு சாதகமாக இருக்குது? பெரம்பூர் 1, திருச்செங்கோடு 1. இங்கே சென்னையில் டி நகர் புசியானந்த், ஆனால் வில்லிவாக்கத்தில் வரல. வர்றாரு, அவரும் 4-5% கீழே தான் நிற்கிறார். ராஜ்மோகன் இல்லை சார், எல்லாமே 4-5 தான் இருக்குது வித்தியாசம் சார். இந்த நீங்கள் சொல்கிற இம்பார்ட்டன்ட்லாம் அவங்க 30 கடந்து நிற்கிறாங்க சார். அப்படியே திமுக வந்து அதிக அளவு வந்து டிவிகேவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இங்கே போட்டியே டிவிகே வெர்சஸ் அதுதான் 30 கடந்துறது இல்லை, அது பெரிய வாக்கு தானே. ஏடிஎம்கே எதனால் சென்னையில் இவ்வளோ அந்த 30 கடக்கிற இடத்துல பூரா கரெக்டான ஆக்ஷன் என்னவா இருக்குன்னா, இவங்க 25 போயிடுறாங்க. யார்? ஏடிஎம்கே 25% போயிடுது. இவங்க 30 கடக்கிற இடத்துல அவங்க 25. ஆனால் திமுக 38, 39 நிற்குது. எல்லாத்துலேயுமே 40. அதே 40 to 38 அசையாமல் நிற்குது.
அது ஏடிஎம்கேவோட இந்த பின்னடைவுக்கு என்ன காரணம்? கூட்டணி தான் சார் மெயின். சார் இப்ப டிவிக்கு நீங்க 22% வந்து கொடுத்தாலும் அது வந்து 0ல இருந்து 4 சீட்டு சார், அதுதான் 0 ஆகலாம் 4 சீட்டு ஆகலாம் அப்படின்ற அந்த எல்லைக்குள்ளே நிக்கிறீங்க சார். நான் அந்த ரேஞ்சு அப்படி தாண்ட முடியாது சார். அவங்க வந்து இவர் தான் 32 தாண்டி போறாரா ஒழியா, ஏன்னா நிறைய இதில் 25 தாண்டிடுறாங்க சார். மெட்ராஸில் சொல்கிறேன், 25 தாண்டிடுறேன். கணிசமாக ஒரு 7-8 தொகுதி 30 தாண்டுறாங்க. 30 ஒட்டி நிற்பாங்க. அது எங்க சென்னையில்? சென்னை தான். ஓகே. வேற எங்கேயும் அவங்க 30 போகிற மாதிரியே கண்ணு மற்ற பகுதிகள்லாம் பூரா 20 நெருக்கி, பெரும்பாலான தொகுதி 20 ஜஸ்ட் கிராஸ் பண்ணுறாங்க சார். 20. ஆமாம். அவங்களுக்கு வீக்கர் ஜோனுன்னா அந்த வீக்கர்லேயும் ஒரு சில தொகுதி வித்தியாசமாக வருது. பெரும்பாலும் அந்த மண்டல வயசில் சராசரியை பார்த்தா வடமண்டலமும் மேற்கு மண்டலம் தான் கொஞ்சம் ஓட்டு. மற்ற மண்டலத்தை விட 1% 2% குறைவாக சராசரி இருக்கும் வீக்கர் ஜோன். இப்போ சேலத்தில் வந்து 11 தொகுதிகளில் அங்கே எப்படி சார் இருக்கு நிலவரம்? ஏறக்குறைய சேலம் மேற்கு தவிர, சேலம் மேற்கு இல்லை, வடக்கு பனைமரத்துப்பட்டு ராஜேந்திரன் அவர் தவிர மீதி எதுவும் வர்றது வாய்ப்பு இல்லை. இது எல்லாமே ஏடிஎம்கே. ஆமாம். அதுவும் கூட உபயம் தேமுதிக. அதே தேமுதிக அங்கே போய் சேர்ந்திருந்தா பனைமரத்துப்பட்டு ராஜேந்திரனை சிக்கல் தான். ஓகே சார். சார் இப்போ இந்த தருமபுரியில் சௌமியா அன்புமணி அவங்க வந்து தருமபுரியில் போட்டிடுறாங்க, வந்துடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டு வந்துடுவாங்க சார். பெண்ணாகரத்தில் வந்து காங்கிரஸ் சார்பில் ஜிகே மணியினுடைய மகன் ஜிகேஎம் தமிழ்குமரன் அவர் நிற்கிறாரு. இந்த துரோகி குடும்பத்தால் தான் நாங்கள் பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னு அன்புமணியினுடைய மகள்கள், அன்புமணி மனைவி எல்லாரும் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த தொகுதியோட நிலவரம் என்ன? நேரு சார், நம்ம இண்டிவிஜுவலாக விட்டுருவோம். அதான் அந்த கடைசி நேரம் சில காரணங்களால் போகலை. ஆனால் கூட்டணி அடிப்படையில் அதிமுக பாமக வலுவான வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருந்தது பெண்ணாகரம். கூட்டணி அடிப்படையில் கேண்டட் போட்ட பிறகு சில காரணங்களால் என்னால் போக முடியல சார். இப்போ இந்த ராமதாஸ் சசிகலா இவங்க 2 பேர் கூட்டணி அது எந்த அளவுக்கு சார் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு? ஒன்றும் இல்லை. சசிகலா ஒரு வாக்குகளை வந்து இல்லை, சசிகலா 10 தொகுதிகளை வெற்றியில் மாற்றி அமைக்குது. திருமங்கலம் 1, உசிலம்பட்டி அதேமாதிரி சிக்கல், ஆண்டிவிட்டி, சாத்தூர் ஐநாறு அந்த இசைக்கின்னு தென்னந்தோப்பில் ஃபஸ்ட் ரவுண்டில் 7% வாங்கினார். செகண்ட் ரவுண்டில் 4.5% வாங்குறாரு. அப்போ அதுவும் பாதிக்கக்கூடியது தானே. இப்படி ஒரு 7-8 முக்கியமான தொகுதியில் பாதிக்குது. அவங்க வாங்குகிற ஓட்டு ஒரு 20 தொகுதிகளில் பரவலாத ஓட்டுகளாக இருக்கும். ஆனால் ராமதாஸ் எங்கேயுமே தாக்கம் இல்லை. சேலம் மேற்கில் மட்டும் அருளுக்குன்னு கொஞ்சம் இருக்குது. நான் விசாரித்த நம்ம தொடர்ந்து டச் இருக்கிற இடங்களில் அந்த 3-4 தொகுதி நான் போகலை கடைசியில். உண்மையிலே அந்த சிக்கலானது எதுனா சேலம் மேற்கு போயிருக்கணும், பெண்ணாகரம் போயிருக்கணும், தருமபுரி போயிருக்கணும். அதை போகாமையே என்னுடைய அடிக்கடி போகிறதுனால சோர்ஸஸ் எனக்கு இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக கேள்விகளை கேட்டு வாங்கிக்கிட்டேன். சார் கோவையில் எப்படி சார் இருக்குது? கோவையில் போன தடவை வந்து ஸ்வீப் பண்ணாங்க அதிமுக. இந்த முறை வந்து செந்தில் பாலாஜி கரூரை விட்டு கோவை தெற்கில் வந்து போட்டிடுறாரு. இல்லை, முதல்ல 3 ரவுண்டும் பிஜேபி 3.5 to 4% லீடு. கோவை தெற்கு 3 ரவுண்டு லீடு தான் வந்தது. பிறகு இவர் வந்து நின்ன உடனே ஒரு வாரத்தில் போய் எடுக்கிறப்ப செந்தில் பாலாஜி 3% லீடுக்கு வந்துட்டார். அப்போ வந்து பண்டவாத்திரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டேன். எல்லா வீடுகளுக்கும் பண்டவாத்திரங்கள் தான் வந்திருந்தது. அதுக்கு பிறகு பணம் காயின்னு மழை பொழிஞ்சிருக்கு. அதனால் வெறும் பண்டவாத்திரத்திலே 3% லீடு வந்தப்போ இனி இதெல்லாம் போகிறப்ப 6-7% நல்ல லீட்லே ஜெயிப்பார். கோவை வடக்கு வானதிசை வடக்கு கஷ்டம்தாங்கன்னு தகவல் வருது. ஏன்னா 2500 2500. இப்போ பாஜக வந்து 27 தொகுதிகளில் போட்டிடுறாங்க சார். அவங்களோட எத்தனை தொகுதி ஜெயிப்பாங்க? இப்போ எம்ஆர் காந்தி ஒரு 6-7 தொகுதியில் வாய்ப்பு எட்ஜில் இருக்குது சார். அது எப்படி வேணும்னா தவலாங்கிற நிலைமையில் இருக்குது. கடும் போட்டின்னு கொடுக்குறோம் இல்லையா, அந்த 50ல் ஒரு 5-6 தொகுதி பாஜகவினுடைய தொகுதி. வாசுதேவநல்லூர் மட்டும் விக்டரின்னு எனக்கு படுது. ஆனந்தன் ஐயாசாமி. ஓகே சார். சார் இது எல்முருகன் அவினாசியும் விக்டரி தான் வந்திருக்கு. ஆனால் அங்கேயும் இந்த பணம்பல தான் ஏதாவது மாற்றுவேன்னா, நான் கூட கடைசியாக பண்ணுறப்ப 4% லீடு வந்தார். எல்முருகன் 4% லீடில் வந்தார். ஆனால் பணப்பட்டு அவர் 1000 கொடுத்து எல்லாம் அதிமுக எல்லா இடத்துலையும் 1000 கொடுத்துருக்கு.
ஓகே. அந்த 1000 1500 பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. 1000 2000 2500 1000 கொடுத்து 1500 பெரிய இம்பேக்ட் இருக்காது. ஆனால் 1000 கொடுத்து இன்னொரு பக்கம் 2000 2500 கொடுத்துட்டா 1% 1.5% சேஞ்ச் மாற்றி அமைக்கும். அப்போ இந்த 1% 2% வித்தியாசத்தில் இருந்தவங்க அடியாகி போவாங்க. சார், இது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அவங்க வந்து எத்தனை தொகுதிகள் சார் வெற்றி பெறுவாங்க? 28. நான் அதை பர்டிகுலராக அவங்கள பிரித்து பார்த்துக்கல. கூட்டணி அடிப்படையில் இது பண்ணேன். பிறகு அன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்கிற பார்த்தேன் எந்தெந்த தொகுதின்னா அவங்களும் பரவாயில்லாமல் ஜெயிக்கிறாங்க. மோசம்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப மோசமான ரொம்ப மோசமான இதுன்னா நீங்கள் திமுக கூட்டணியில் ஒதுக்குனதே வந்து தேமுதிகவுக்கு ரிஸ்கான தொகுதி தான் ஒதுக்கிட்டீங்க. 4 வெற்றி வாய்ப்பு தொகுதியை ஒதுக்கிட்டு 2 டஃப் காம்படிஷனில் ஒதுக்கியிருக்கீங்க. 4 தோல்விதாங்கிறதையும் ஒதுக்கியிருக்கீங்க. என்ன விருத்தாச்சலம் பிரேமலதா போட்டிடுறது, விருதுநகர் விஜய பிரபாகரன் போட்டி. விருதுநகர் ஈஸியான வெற்றி, விருத்தாச்சலமும் வெற்றி ஆயிரும். காரணம் உளவியல்னு ஒன்று இருக்குது. பாமகவை எதிர்த்து தேமுதிக நின்னா அதற்கு தனியாக பிற சமூக வாக்குகள்னு அடிச்சலாம். ஏறக்குறைய வன்னியர் வாக்கை இழந்துருவாங்க. ஆனால் பிற சமூக வாக்குகள் அதுக்கு விட கொஞ்சம் போனஸாக வரும். அப்போ ஏற்கனவே கூட்டணி பலம் அந்த அரித்மெட்டிக்லாம் வச்சு பார்த்தா ஜெயிக்கிற வாய்ப்பு. ஆனால் இப்போ கடைசி திரும்ப அந்த 10 நாளில் அதை பண்ண முடியல. அதுவும் அந்த மனக்கசப்புக்கு ஒரு காரணம். ஏன்னா பண்ணலை, ஏன்னா விடுதலை சிறுத்தை ஒத்துழைக்கலைன்னு எனக்கு கேள்வி வந்தது. அவன் ஏன்னா அந்த அம்மா அடமண்டா அவர் அறிவிக்கிறப்ப அது என்ன ஒரு தலைவருக்கு என்ன அழகா சிரிச்சிட்டு உட்காந்துருக்கிறது. விசிக 8 தொகுதிகளில் போட்டிடுறாங்கல்ல சார், அவங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்கு? அவங்களுக்கும் பல தொகுதி, ஏன்னா அவங்களுக்கு ஆன்டி ஓட்ஸ்னு ஒன்று இருக்குங்க எல்லா தொகுதியிலையும். அதனால் ஸ்ட்ரைக் ரேட்டு, வெற்றி ஸ்ட்ரைக் ரேட்டுங்கிறது தேமுதிகவுக்கு ஒரு அளவாக இருக்கும். ஆனால் அந்த நான் கடைசியில் அதுகளை மட்டும் சரியாக பார்க்கல. பழைய கால்குலேஷன் பிரகாரம் 5 வரைக்கும் ஜெயிக்கலாம், 4-5 அவங்க ஜெயிக்கலாம். இவங்களும் அதேமாதிரி 4 லெவல் தான் ஜெயிப்பாங்க. விசிகாவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெரியகுளம் பிரைட்டாக 12-14% லீடிங் டிஎம்கே தொடர்ந்து இருந்தது. 3 ரவுண்டில் 14% லீடிங், கொஞ்சம் நஞ்சமில்ல. விசிகா போட்ட உடனே 9க்கு வந்துச்சு. பிறகு கடைசியாக திரும்பி பார்க்குறேன் 6-5க்குள்ளே நிற்கிது. ஆனால் நிறைய பேருக்கு பண டிஸ்ட்ரிபியூஷன் சரியாக ஆகலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்குது பெரியகுளத்தில். அதுவும் நடந்து ஏற்கனவே அதிருப்தி. விசிகான்னா சார் பொதுவாக என்ன நடக்குதுன்னா ஆன்டி ஓட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு அது வேலை செய்யுது. அது விசிகாவுக்கு மட்டும் வேலை செய்யலை, பாமகவுக்கும் ஆன்டி ஓட்ஸ் வேலை செய்யுது. அவங்க நிற்கிற தொகுதிகளில் வன்னியர் அல்லாத பிற சமூக மக்கள் கணிசமாக எதிரணி வேட்பாளர் வேறு சமுதாயம்னா அடிச்சுட்டு போயிடுறாங்க. இங்கே அதேமாரி விசிகாவுக்கு எதிராக ஒரே சமுதாயம் தான், வேறு சமுதாயம்லாம் நிற்க மாட்டாங்க. இருந்தாலும் விசிகாவில் நிற்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்கு போடாமல் ஏடிஎம்கேவோ ஏதோ ஒரு கட்சி அந்த பட்டியல் சமூகத்தோழருக்கு அவங்க போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. யாருன்னா பிற சமுதாய வாக்காளர். அந்த ஆன்டி ஓட்ஸுங்கிறது 2 கட்சிக்குமே இருக்குது சார். 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க 5-5 சீட்டு. இவங்களுக்கு நல்ல இடது கம்யூனிஸ்ட்டுக்கு நல்ல சிபிஎம் நல்ல சீட்ஸ் ஏறக்குறைய எல்லாம் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 4 நாளாக அடிச்சிருவாங்க. தென் மாவட்டத்தில் அதிமுகவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி சார் இருக்கும்? பூவர் தான். அந்த பல்வேறு நாடார்கிட்ட வீக்கு, முக்குளத்தூரும் வீக்கு, எல்லாமே வீக்கு தானே. அதில் சசிகலா இந்த ஒரு 10-12 தொகுதியில் கணிசமாக 10,000 ஓட்டு வரைக்கும் பிரிக்குது. 8,000 10,000. மற்றதில் ரொம்ப பிரிக்காட்டிலும் ஒரு 3,000-4,000 பிரித்தாலும் அதுவும் அதை பலகீனப்படுத்தி விட்டுருது. ஓகே. அப்படிங்கிறப்ப தென் மண்டலத்தில் அந்த வெற்றி வாய்ப்புகள் அதனால தான் கம்மியாக 7-13. ஆமாம், அதனால தான் அந்த இண்டிவிஜுவல் பர்சன் ஜெயிக்கிறாங்க. இண்டிவிஜுவாலிட்டின்னு இருக்கும் இல்லையா. மதுரை மேற்கு செல்லூர் ராஜு, அதேமாரி அந்த மேலூரில் ஒருத்தர் புல்லானா ஒருத்தர் வருவார். அவர் அப்புறம் நல்ல ஒரு பேர் இருக்குது. ஆர்பி உதயகுமார் திருமங்கலம், அது வாய்ப்பு இல்லை. ஜெயிச்சா அதிசயம்னு வைங்க, வாய்ப்பு இல்லை. பல தடவை பார்த்துட்டேன், வாய்ப்பு இல்லை. கடம்பூர் ராஜு அவர் ஜெயிக்கிறார், பரவாயில்ல, கம்ஃபர்ட் லீடரில் தான் இருக்கார். அமமுக 11 தொகுதியில் போட்டிடுறாங்களே சார். அமமுக சார் காரைக்குடி இல்லை, ஆண்டிவிட்டி இல்லை, பெரியகுளம். பெரியகுளத்தில் ஒரு வேளை வந்து இந்த ஆன்டி ஓட்ஸ் சொன்னாலே விசிகாவுக்கு, அதனால் வந்துடுவாங்களோன்னு இன்னும் ஒரு குழப்பத்தில். ஆனால் கடைசி நேரத்தில் வந்து நிற்கிது. இவ்வளோக்கும் எனக்கு இப்போ அந்த தொகுதியில் தான் வசிக்கிறேன். எனக்கு ஓட்டு அது இல்லை, பக்கத்து தொகுதி வசிக்கிறது அந்த தொகுதி.
கேள்விப்படுற விஷயங்கள் மிக குழப்பமாக இருக்குது. சார் இப்போ நாம் தமிழர் அவங்களுக்கு வந்து நீங்க 4.5% 6.5 4.5 உறுதியாக குறைய மாட்டாங்க. ஏன்னா முதல்ல 3.8 இருந்தாங்க, 4.5 தாண்டி 5ஐயும் தாண்டிட்டாங்க. கடைசி நேரமே ஒரு செருக்கானாங்க. அதனால 5.5 வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதனால நான் கொடுக்குற நீங்க மது ஒழிப்பு இதெல்லாம் வந்து சீமான் பேசதானே பேசுறாரு. ஏன் அவருக்கு வந்து ஒரு சீட்டு கூட அது இன்னொரு கான்செப்ட் இன்னொரு இதில் சொல்றேன். விஜய் வளர்வதற்கு 3 குற்றவாளிகள். முதல் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி, இரண்டாவது குற்றவாளி பாஜக கட்சி, மூணாவது குற்றவாளி சீமான். விஜய் அதை விளக்கமா, அது பெரிய சப்ஜெக்ட், விளக்கமா இன்னொரு இதில் பேசுவோம் சார். இப்போ இதில் நீங்கள் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, 18 தான் விஜய் வந்து வாங்குவார், ஆனால் வந்து குழந்தைகள்கிட்ட கடைசியாக கிண்டர் ஜாய் கேட்குற மாதிரி சாக்லேட். கேவலமானது, அது பரவாயில்ல. அங்கங்கே எனக்கு வேண்டியவங்களே சொன்னாங்க. ஒரு சிலர் அது பெருமையை வேற சொன்னார். ஏய் சீனி, என் பேர் அவன் ஆதித்யா விட மாட்டேன்ட்டான், நீ என்ன பண்ணுறது, அவன் சொன்னதுக்காக போட்டு வந்தேன்னு அது பெருமையை வேற சொன்னார். என்ன பிறகு 2 பேர் வருத்தப்பட்டு சொன்னாங்க. இவர் ஒரு மாதிரி பெருமையாக சொல்லிட்டு போயிட்டார். 2 பேர் வந்து என்ன இப்படி குழந்தைகள் இல்லாமல் டார்ச்சர் பண்ணி வைக்கிறது, என்ன பண்ணுறது சமாளிக்கிறதுக்கு, சரிடா அதுக்கு தாண்டா போட்டேன்னு சொன்னேன். குழந்தைகளுக்கெல்லாம் இப்போவே வந்து அரசியலுங்கிற விஷத்தை அவங்கெல்லாம் வந்து அரசியலை சாக்கடையாக பார்க்கக்கூடிய ஒரு வர்க்கம், கொஞ்சம் அப்பர் கிளாஸ். குழந்தைகளுக்கு இப்படி சிறு வயசுலேயே அரசியலை இப்படி திணிக்கிறது எவ்வளவு கேவலமான செயல்னு கடுமையான விமர்சனத்துக்கு விஜய் உள்ளாகிறார், அந்த பெற்றோர் அந்த மத்தியில் கணிசமாக. ஓகே சார், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களோட கருத்துக்களையும் நேரத்தையும் பகிர்ந்துட்டது நன்றி சார். நன்றி.